தமிழகம் அமைதி பூங்காவாக இருப்பதால்தான் இங்கு தொழில் செய்வதற்கு பல வெளிநாட்டில் இருந்து நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருகின்றன என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குடியில் தமிழக அரசின் சார்பில் சமத்துவபுரம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்று என அவர் கூறினார். தற்போது நடைபெற்று வரும் கொலைகள் முன் விரோதத்தாலும் போட்டியாலும் நடைபெறுகிறது என அவர் விளக்கம் அளித்தார். இதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது என்றாலும் சட்டம் ஒழுங்கு பேணி காப்பதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். ஒரு ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லுவது எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்று. அதாவது அரசாங்கத்தினால் ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் அல்ல, முன்விரோதம் காரணமாக மற்ற காரணங்களாலே ஏற்பட்ட பிரச்சனைகளாலே சில அசம்பாவிதங்கள், படுகொலைகள் இவைகளெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்றாலோ அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது அமைதி பூங்காவாக இருக்கின்ற காரணத்தாலே இங்கே எந்த பிரச்சனைகள் மக்களால் ஏற்படாது என்கின்ற காரணத்தாலே தான் தொழிலதிபர்கள் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். எனவே இது அமைதி பூங்கா என்பதிலே மறுபேச்சே கிடையாது.